லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 4 டைட்டில் வின்னர் இவர்தான் என்று பலரும் சுட்டிக்காட்ட தவறு இருந்தாலும் இந்த லைவ் தமிழ் செய்தியினூடாக இது தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று விசேட அதிதியாக கலந்து கொண்டிருந்த சிவகார்த்தியன் அவர்கள் அந்த கவுண்டவுன் எண்ணிக்கையை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பல பேர் ஜோகசிதான் வெற்றியாளர் என்று தங்கள் கருத்துக்களை கொமான் செய்திருந்தார்கள். ஜோசிக்காக பல பிரார்த்தனைகளும் நடைபெற்றிருந்தது. அதை போன்று அங்கிருந்த ஒவ்வொரு போட்டியாளருக்கும் பல பிரார்த்தனைகளும் ஆதரவாளர்களின் செல்வாக்கும் அதிகரித்து காணப்பட்டிருந்தன. இருந்தாலும் லைவ் தமிழ் செய்திகள் திவினேஷ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தது, திறமை மீதும் நம்பிக்கை வைத்திருந்தது. சிவகார்த்தியன் அவர்கள் விசேட அதிதியாக கலந்து கொண்டு அந்த கவுண்டவுன் எண்ணிக்கையை அர்ச்சனா அவர்கள் ஆரம்பித்திருந்த போது யார் வெற்றி பெறுவார் என்ற சந்தேகம் எழுந்து வருவதாகவும் கூறப்பட்டது. இருந்தாலும் லைவ் தமிழ் செய்திகளை பொறுத்தவரையில் தீர்மானிக்கப்பட்ட வெற்றியாளராக திவினேஷ் இருப்பார் என்பதில் ஐயம் இருக்கவில்லை. சில பேர் இது தொடர்பாக எங்களிடம் கருத்துக்களை கோரியிருந்தார்கள். எந்த வகையில் இவர் வெற்றி அடைவார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்ற கொமெண்ட்ஸ்கள் பல வந்திருந்தன. நாங்கள் அதற்கு அவருடைய சங்கீத புலமை மீது, அவருக்கு இருக்கின்ற ஆதரவு மீதும், அவர் பழைய மெல்லிசை பாடல்களை எதிர்கால சந்ததிக்காக கொண்டு செல்வதற்கு அவருக்கு இருக்கின்ற ஆற்றலும், அவர் அந்த பாடலின் உள்ளார்ந்த கருத்துக்களை விளங்காவிட்டாலும் சங்கீத நுட்பங்களை அவர் அறிந்து அதை கேட்டு சரியாக பாடக்கூடிய தன்மையும் அவரிடம் இருப்பதால் அவர் வெற்றி அடைவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆகவே லைவ் தமிழ் செய்திகள் கூறியது போல் திவினேஷ் உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களின் வெற்றியாளராக மாறியிருக்கின்றார். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சி சிறந்த வெற்றியாளர் திவினேஷை தெரிவு செய்வதற்கு ஏழுமான பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. அந்த வகையில் திவினேஷ் வெற்றியாளராகவும் உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களின் சிறந்த ஓர் சங்கீத பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவனாகவும் திவினேஷ் இருந்திருக்கின்றான். ஆகவே திவினேஷுக்கு தொடர்ந்தும் வெற்றி வாகை கிடைத்த பெற்றமைக்காக வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.